இன்னைக்கு நல்ல வைத்தியர் பக்கத்து ஊர் நல்ல முத்துதான். உடனே அழைச்சிக்கிட்டு போ, இல்லன்னா பைத்தியம் பிடிச்சிடும். அப்படியா? சீக்கிரம் போமா. வாமா, என்ன ஆட்டோட வர்ற? அசலூரா? ஆமாங்க. இந்த வட்டாரத்துல இந்த வைத்தியனை விட்டா வேற வக்கியாது. உடம்புக்கு என்ன? எனக்கு ஒண்ணு இல்லைங்க. உனக்கு ஒண்ணு இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். முகத்துல தெளிவு இருக்க. வேற யாருக்கு? ராமு கால நாய் கடிச்சிருச்சு. நாய் கடிச்ச ராமு எங்க? இதோ. ஆட்டுக்கு பேரு ராமா? அடா, நல்லா பூட்டு போட்ட வச்ச மாதிரி பேரு வச்சிருக்கிற. இங்க பாருங்க. ஐயோ, அடாடா, பலமா கடிச்சிருக்குதே. நாய்க்கும் நல்ல காயங்க. அப்படியா? முதல்ல ராமுவை கவனிக்கிறீங்களா? ராமுவை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நாய்க்கறி நல்ல முத்து இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத. இந்த பார், அவ்வளவு பச்சல ஒரே ஒரு துணி. இதா அவுத்துற வேண்டியது. இந்த பச்சலைய வச்சு கட்டிட வேண்டியது. அதுல இன்னாரு கட்டினா இதே மாதிரி 5 நாளைக்கு தொடர்ந்து வந்து கட்டிக்கணும். அப்போ குணமாயிடும். 5 நாளைக்கு தினம் வரணுமா? ஆமாம்மா. ஒரு நாளைக்கு கட்ட தவறுனா கூட ஆடு ஆடு மாதிரி கத்தாது, நாய் மாதிரி குறைக்கும். கடிச்சது வெறியோ சொரியோ. நான் ஏன் சொல்றேன்? 5 மைல் தினமும் வந்தா என் பழப்ப யாருங்க பாக்குறது? ஆமா, உனக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே கிடையாதா? வைத்தியரையா, இந்த ஆட்டை தவிர ஆதரவுக்கு வேற யாருமே இல்லாத அனாதனா அசலூருக்கு எப்படிங்க 5 நாள் வர முடியும்? என்னது கவுளி அடிக்குது? யார் இந்த பள்ளி? பள்ளி இல்ல, இந்த ஊர்லயே பெரிய புள்ளி. சரி, உன்னுடைய கதையை கேட்டு ரொம்ப வேதனைப்படுறமா. ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுது. என்னையா சிரிப்பு? ஓனா இல்லம்மா, நல்ல நாய். இந்த நாய் ஆட்டுக்கே குறை பிடிக்கும். என்ன சொல்ற? உனக்கு ஆதரவா இருக்கிற இந்த ஆட்டுக்கு உதவி செய்யலாம்னு இருக்கேன். என்னது? இந்த ஊர்லயே உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன். உன்னுடைய வைத்திய செலவுக்கு ஆகும், இந்த ஆட்டு வைத்திய செலவுக்கு ஆகும். வைத்தியரையா, நம்பலாமா? இவன் வேலை பாக்குற எஸ்டேட்ல 60-70 பொம்பளைங்க வேலை பாக்குறது என்னமோ உண்மை. ஆனா இந்த சில்லற விஷயத்துல சரியா வந்து சேராதுங்கிறியா? உன் விஷயத்துல அப்படி இல்லம்மா. ஆனா நீ வேலைக்கு வந்தா போதும். அடேங்க அப்பா, இவ்வளவு உபகாரம் கூட உனக்கு எப்படா வந்தது? அப்பப்ப வரும். நீ என்ன சொல்ற? என்ன அப்படி பாக்குற? பச்சை பெல்ட்டா? இது எனக்கு ரொம்ப ராசி. நீ எஸ்டேட்டுக்கு வேலைக்கு வர்றியா வரலையா? வரலாம், ஆனா எங்க தங்கறதுன்னு யோசிக்கிறியாமா? அதுக்கு நான் வழி பண்றேன். ரொம்ப நன்றிங்க. அப்ப கண்ணப்புள்ளி எஸ்டேட்டு காலையில வேலைக்கு வந்துரு. நான் உனக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன். வந்துடுறேன். அடே வேலு, அடே ஐயாவுக்கு பிடிச்சிருக்குல்ல, நாளைக்கே அனுப்பிச்சிடுறேன். அறிவு கட்டுவனே, ஒரு நாள் அப்படி ஓரம் கட்டுங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, அது புதுசு, மிரண்டும். பக்குவமா எடுத்து சொல்லி நாளைக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். உண்மையாவா? சத்தியமாங்க. துண்டை போட்டு தாண்டணுமா? சபாஷ் வேலு, இந்த தடவை ரெட்டிப்பு சம்பளம் அவளுக்கு மட்டும்டா, உனக்கு சேர்த்து தரேன். ஏங்க என்ன பார்த்து சொல்லுங்க. களத்துமேட்ல ஒரு வீடு கட்டி தரேன்னு சொன்னீங்களே, என்னங்க ஆச்சு? பெண்களுக்கு ஏற்பாடு பண்ணுடா. சரி, அப்ப நான் அனுப்பிச்சிடுறேன். நான் வேலுங்க, நீங்க போங்க. இதான் இப்ப இந்த பாரு, இனிமே வேகாத வெயில்ல நீ வேலை செய்ய வேண்டாம். நாளையில இருந்து களத்து மேட்ல இருக்கு நம்ம வீட்டுக்கு போய் வகை வகையா சமைச்சு வாய்க்கு ருசியா மேஸ்திரியாவுக்கு போடு. சம்பளமும் கிடைக்கும், தக்க சன்மானமும் கிடைக்கும். வயக்காட்டு வேலை கூட்டி அனுப்பிச்சு சமையல் கிடப்புறா. வேலை எதுவா இருந்தா வயிற்றுக்கு சோறு, கட்டிக்க துணி, கைக்கு பணம், அவ்வளவுதானே. நீ அங்க போனீங்கன்னா அத்தனையும் கிடைக்கும். புரியலையே. மேஸ்திரியா புரிய வப்பாரு, உனக்கும் புரியும். புரியா? சமையல் வேலை தானே, போனா போச்சு. ஏன் சிரிக்கிறான்? போய்தான் பாப்போமே. அழகம் மேலு, அழகம் மேலு. என்னது அழகு மேலா? பாரு, என் பேரு அலமேலு. உன் அழக பார்த்ததுக்கு அப்புறம் நான் வச்ச செல்ல பேரு. நல்ல பேரை விட்டுட்டு செல்ல பேர் இருக்கியா? பேரை மட்டும் இல்ல பொண்ணு, மனசு வச்சா உன்னைய மாத்தி காட்டுறேன். எப்படியா? எப்படியா? இப்படி. அடேங்க அப்பா, இத பார்த்து நீ வாய பழக்கிற. இதெல்லாம் போட்டுக்கிட்டு நீ நிக்கணும். அந்த அழக பார்த்து நான் வாய பழக்கணும். அலமேலு, நானே உனக்கு தண்ணி ஊத்தி என் கையாலேயே புடவை கட்டி எல்லா நகையும் போட்டு விடுறான். வா.
தனி சமையல், அதுக்கு தக்க சன்மானங்கும் போதே நினைச்சேன் இது தங்க பஸ்பம் செய்யற வேலை. இந்த ஆட்டுக்கார அலமேலுக்கு காட்டு புலி கூட ஜகா வாங்கும் தெரியுமா? அலமேலு இத்தனை வருஷத்துல இந்த கண்ணத்தை ஒரு பொண்ணு கையா செவக்க வச்சு இதுதான் முதல் தடவை. அதுக்கு பதிலா உன் கண்ணத்தை நான் செவக்க வைக்கத்தான் போறேன். கையால எல்லாம் உதட்டாரு. காப்பாத்து. ஐயோ, முதல்ல அதை வெளியே அனுப்பு. இத வெளியே அனுப்பிச்சா உன் கையால் அப்பாவி பொண்ணுங்களை தினம் உள்ள அனுப்பிச்சுட்டு இருப்பானே. இனிமே வேண்டாம் சொல்லிடுறேன். எப்படி நம்புறது? எழுதி கொடு. எழுதி கொடுக்கறதா? ராமு, எழுதி தரேன், எழுதி தரேன். அப்படி வா வழிக்கு வாய. பேனா வேடு. இந்தா சொல்றத எழுது. அலமேலுவுக்கு எழுதி கொடுக்கும் மன்னிப்பு கடிதம். இதுவரைக்கும் வேலைக்கு வந்த சில பெண்கள் கிட்ட நான் தப்பா நடந்தது உண்மைதான். அலமேலு எழுதிய அதே மாதிரி அலமேலு கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணதும் உண்மைதான். இனிமே இந்த மாதிரி யாருக்கிட்டையும் தப்பா நடந்துக்க மாட்டேன்னு உறுதி சொல்றேன். இப்படிக்கு பாலு. தேதிய போட்டு சுயலகிதான் எழுதி கையெழுத்து போட்டு கொடு. இந்த கையெழுத்துலதான் உன் தலையெழுத்தே அடங்கி இருக்கு. இனிமே இந்த மாதிரி யார்த்தையாவது தப்பா நடந்த கடுதாசி முதலாளி கைக்கு போயிடும். ஐயோ, அப்படிதான் செஞ்சாரு. என் முதலாளி என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. இனிமே கடவுளே அந்த தப்பு பண்ண மாட்டேன். தயவு பண்ணி அதை கொடுத்துரு. கொடுக்கறேன். நீ ஒழுங்கா வாழறியான்னு கொஞ்ச நாள் பார்த்துட்டு கட்டாயமா கொடுக்கறேன். ஆலமேலு, அதை கொடுத்துரு. உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்கறேன். உன் பணத்தை தூக்கி கொண்டு போய் உரப்புல போடிய. ஆட்டுக்கு குணமானதும் ஊருக்கு போயிடலாம் தான் இருந்தேன். ஆனா இப்போ அப்பாவி பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக இங்கே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா வழக்கமுறை நாளைக்கு வயலுக்கு வேலைக்கு வந்துரு. நான் எவ்வளவு ஒழுக்கமா வாக்கு நடத்துறேன்னு உன் கண்ணாலேயே பாரு. அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்தா அந்த கடிதத்தை கொடுத்துரு. நல்லது, போயிட்டு வர. வாடா ராமு. அப்படியே